பெருந்தெய்வங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய தெய்வமாக இன்றும் வணங்கப்படுகிற மங்கள மடந்தை, அதுதான் கேரளாக்காரன் வந்து மங்களாதேவின்ட்டான். நம்மளுடைய சிலப்பதிகாரம் சொன்ன மங்களதேவின்ற கண்ணகியை வந்து கண்ணகியின் கோட்டத்தை வந்து பார்க்கணுன்றது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு வரலாறு. அந்த வரலாற்றினுடைய தொல்ல அடையாளமாக எச்சமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சேரன் செங்குட்டுவனால் கட்டப்பட்டு அருள்மொழிவர்மனால் வந்து புனரமைக்கப்பட்ட கண்ணகி கோட்டத்தை பார்க்கறதுக்கு தான் முக்கியமாக போனீங்க. என்ன ஆனால் இப்போ இங்கே நம்ம சென்னையிலிருந்து பயணம் வந்து தேனி வரைக்கும். தேனியில வந்து கூடலூரை ஒட்டி அங்க இருக்கக்கூடிய பளியங்குடின்னு கிராமம். அந்த பளியங்குடி கிராமத்திலிருந்து தான் பயணம். நம்ம பயணம் அதன் பிறகு நடந்து போவோம். லோயர் கேம்ப்னு சொல்லக்கூடியவங்க, அந்த லோயர் கேம்ப்ல இருந்து தான் நம்மளுடைய நடைப்பயணம் தான். இதுக்கு சாலை வசதிகள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து பளியங்குடியிலிருந்து கண்ணகி கோட்டத்தை அடையக்கூடிய தமிழர் எல்லை சார்ந்த பகுதியில் ஒரு 6 மலைகள் நாம் வந்து ஏறி இறங்குற சூழல் தான் இருக்கு. 16 கிலோமீட்டர் வந்து தூரம். இந்த இடத்துல சாலை வசதியா எந்த ஒரு சாலை வசதியும் கிடையாது. ஆனால் மாற்ற சாலை வசதியில பயணம் செய்யறதுக்கு வழி இருக்கா? மாற்றா சாலை வசதி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள இல்ல, கேரளா எல்லைக்குள்ள. கேரளா வழியா போனா நம்ம ஜீப்ல. அவங்க வந்து கோவில் தமிழர்களுடைய கட்டுப்பாட்டுல. கோயில் நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, கோயில் வந்து தமிழருடைய இடத்துல இல்லை, அல்ல தமிழருடைய இடத்துல இருந்தது வந்து கண்ணகி கோட்டத்தை வந்து கேரளாக்கள் பயன்படுத்திருக்காங்க. ஆனா நம்முடைய சர்வே படி வெள்ளக்கார காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட 1833 எடுக்கப்பட்ட சர்வேவாக இருக்கட்டும், 1896 எடுக்கப்பட்ட சர்வேவாக இருக்கட்டும், மிக அண்மையா 1933 செஞ்சாஸ் கோட்டையினுடைய கெசட்டோடைய வெளியீடுகள்லையும் கண்ணகி கோட்டமும் கண்ணகி கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு தமிழர்களுக்கு சொந்தமானது. அந்த கோயில் தமிழரின் நிலத்தில் தான் இருக்குன்றது வந்து நம்மளுடைய நவீன ஆவணங்கள்லயும் இருக்கு. 1974 எடுக்கப்பட்ட ஆவணங்கள்ல கூட கண்ணகி கோயில் வந்து தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளதான் இருக்கு. ஆனா சமீபத்துல வந்து கேரளாக்காரங்க, ஒரு மலையாளிகள் வந்து ஒரு 20-30 ஆண்டுகளா அந்த இடம் வந்து ஏரியல் சர்வேல கேரளாவோட எல்லையில வருது, அந்த இடம் வந்து எங்களுக்குள்ள எல்லைக்குள்ள வருதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து அந்த இடம் பிரச்சனை கூடியதா இருக்கு. வணங்குறதுக்கு வர்றாங்களா? மலையாளிகள் வந்து பெரும் எண்ணிக்கையில வராங்க.